கர்த்தருடைய உதவி நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக இறக்கங்களுக்காக அவரை நாம் துதிப்போம். சர்வ வல்லவர் பெரிய காரியங்களை செய்தார். சர்வ வல்லவர் அபரிதமான காரியங்களை அவர் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. அவரை நாம் போற்றுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்டு கொண்டேன் ஒரு பொக்கிஷம், பெற்றுக்கொண்டேன் ஒரு புதையல். கண்டு கொண்டேன் ஒரு பொக்கிஷம், பெற்றுக்கொண்டேன் ஒரு புதையல். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஞானப்பட்டப்படுமா? கிருபைகளால் இரக்கத்தினால் என்ன நீங்க மூடினீரே. கிருபைகளால் இரக்கங்களால் என்னை நீங்க காத்தீரையா. உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் வணங்குவேன், உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் வணங்குவேன். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இந்த நாட்கள் உங்க இரக்கம் எங்கள் மேலே சம்பூரணமாய். இந்த நாட்களில் உங்க இரக்கம் எங்க மேலே சம்பூரணமாய். உங்க ஆசீர்வாதத்தால் நிறைந்து நாங்கள் சந்தோஷமாவோம். ஆசீர்வாதத்தினால் நிறைந்து குடும்பமாக மகிழ்ச்சியாவோம். கிருபைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இரக்கத்தின் ஆண்டவர் நன்மை செய்யுவார். சோர்ந்து போகாதே, தள்ளாடாதே, இயேசு உன்னை விடுவிப்பாரே. சோர்ந்து போகாதே, தள்ளாடாதே, தேவன் நம்மை விடுவிப்பாரே. அவருடைய இரக்கத்தினால் இன்னவரை நாம் வாழ்கிறோம். உங்களே இரக்கத்தால் இன்னவரை நாங்கள் ஜீவிக்கிறோம். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என்
அதிகாரத்திலே 22ஆம் வசனம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு கிருபைனா என்ன தெரியாது. கிறிஸ்துவர்களுக்கு தெரியலாம், கிறிஸ்துவர்களுக்கே நிறைய பேருக்கு கிருபைனா என்னன்னு தெரியாது. What is grace? What is கிருபை? கிருபைனா என்னன்னா, ஒரு மனுஷன் நல்லவனே இல்லை, அநேக தவறுகளை செய்கிறான், அவன் வாழ்க்கையில நன்றாகவே வாழல, அவன் நிறைய காரியங்களை குறைவுள்ளவனாக இருக்கிறான், அவன் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் தகுதியானவனே கிடையாது, எந்த ஒரு விடுதலைக்கும் தகுதியானவனே கிடையாது. தகுதியானவன் எந்த ஒரு காரியத்தையுமே தகுதி இல்லை. அப்போ இப்படிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாரா? அங்கதான் கேள்வி. இப்படிப்பட்ட மனுஷன் ஆண்களை தேடல, ஆண்களை நோக்கி பார்க்கல, ஆண்களிடத்துல சேவிக்கல, அநேக தவறுகள், அநேக குறைகள். சோ இந்த காரணங்களை குறித்து நாம் பார்த்தா வேதம் என்ன சொல்லுது? கிருபையின் காலம், கிருபையின் காலம். அதனால நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கணுன்றதுக்காக நான் சொல்லல. தெரிந்தோ தெரியாமையோ துணிகரமாகவோ சில வேளையில சில பேர் சில காரியங்கள் செய்கிறார். இதற்கு விடுதலை இல்லை, மீட்பு இல்லை அப்படின்னு சொல்லி உலக ஜனங்க எல்லாரும் சொல்லலாம். ஆனா கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு அவன் தகுதியும் இல்லை, பாத்திரமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஒருவேளை நமக்கு அந்த பொசிஷன் கொடுத்திருந்தாருன்னா கடவுள் இவங்க மேல இறக்கம் பாராட்டு, அவங்க மேல இறக்கம் பாராட்டுன்னு சொல்லி கண்டிப்பா நாம அவங்களுக்கு இறக்கம் பாராட்டிக்க முடியும். ஏன்னா அவங்க செய்த தவறுகளை கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும். அவங்க செய்த குறைகள் எல்லாத்தையும் பார்க்கறதுனால ஐயோ இவனுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த தேவன் ஏன் இப்படி இருக்கிறார், ஏன் இப்படி பண்றாருன்னா அதுதான் தெரியாது. அங்க நடுவில் நுழைகிறது பேர் தான் கிருபை. கிருபைனா இரக்கம் தான். கிருபைனா அது ஒரு விதமான இரக்கம். சோ இந்த இரக்கத்தை எந்த மனுஷனுக்கு தகுதி இல்லையோ அவனுக்கு மேலே இரக்கம் பாராட்டுகிறது பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. சோ நம்ம எல்லாரும் ஒரு விதத்துல பார்த்தோம்னா யாருக்குமே தகுதி இல்லை. No one has got the authority to come before the Lord and pray to Him. But through Jesus Christ, we have received the authority and the power to come before Jehovah the Lord. பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினால் என்ன உண்டாயிடுச்சுன்னா பாவ மன்னிப்பு உண்டாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துக்காக இத்தனை ஆண்டுகளாய் காத்து கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் மரித்து போயிட்டாங்க. அவங்க மரித்து இங்க இருக்காங்க, ஹெய்ட்ஸ் இருக்காங்க, பாரதீஸ்ல இருந்தாங்க. அவங்களும் காத்திருந்தாங்க யாருக்காக? இந்த இயேசு கிறிஸ்துக்காக. இந்த இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்தார். அந்த கிருபையினால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த கிருபையினால் நாம் மீட்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கிருபையினால் நாம் ஜீவனை பெற்றோம். கிருபையினால் இரக்கத்தை பெற்றோம். கிருபையினால் கர்த்தருடைய தயவை பெற்றோம். கிருபையினால் இன்று வாங்குகிறோம். கிருபையினால் நான் நிற்கிறேன். கிருபையினால் நான் பேசுகிறேன். கிருபையினால் நான் பார்க்கிறேன். கிருபையினால் நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா. So without this grace, we wouldn't have come so far. இந்த கிருபை இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. என்ன நிச்சயமா பார்த்தீங்கன்னா தகுதி கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். தாழ்மையுள்ளவனிடம்
இப்படி இந்த பாடலை கற்றினவர்கள் இப்படியாக ஒரு அழகா இந்த கிருபை குறிச்சு விளக்கி சொல்றாங்க. எல்லாருக்கும் கற்ற கிருபை பாராட்டிடலாம், ஆனா அந்த கிருபை தங்கணும்ல, கிருபை உடனே எவனே தங்கணும்ல. நம்ம சிரசுனா நம்ம தலை, இந்த தலை மேல அவருடைய கிருபை தங்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையா இருக்கணும். அழகா பண்ணிருக்காங்க, பண்ணுமா? தாழ்மையுள்ளவனிடம் தங்கீருதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கீருதே கிருபை, பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே என் மாட்டும் காத்ததுவே இன்னும் தேவை வைத்தாருலே, இன்னும் தேவை வைத்தாருமே. இந்த வழி ஒரு 11ஆம் அதிகாரம் 22 நிர்மூலமாகாததும் நிற்பதமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதமோ கிருபை, நீசரன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். நீசரன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. ஆண்டவருடைய கிருபையால் இரக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும், நாம் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. அவருடைய இறக்கைகள் அளவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவர்களா இருக்கு. இன்னைக்கு பார்த்துறது, இன்னைக்கு காலையில் மாத்திரம், இப்ப காலையில இருந்த நாளை காலை கூட புதிய கிருபை நான், புதிய எண்ணெய் நான் நம்மை அபிஷேகிப்பார், உன்னை அபிஷேகிப்பார், நம்முடைய குடும்பத்தை அபிஷேகித்து பாதுகாப்பார். வருமா? தீனமதிகாலையோ தேடும் போது கிருபை, தீனமதிகாலையோ தேடும் போது கிருபை,
மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதமேகம் கிருபை தாருமே. ஆமென். போதுமானவரே, உம்முடைய கிருபை is more than enough for me, Lord. உம்முடைய கிருபை நான் நிற்கிறேன், வாழ்கிறேன். வேற ஒன்றும் ஒருவேளை மற்றவங்களை யாராவது காரியத்தினால நாம் துண்டிருப்போமானா, மனசுல கஷ்டம் வச்சிருந்தனா அவங்க மன்னிச்சுக்கணும். என்னை யாருமே நாம் முழுமையாக நாம் தான் நல்லவர்கள் என்று சொல்வதற்கு எவ்வளவு குறைகள் இருக்கலாம், மன கஷ்டங்கள் அநேகருக்கு விரோதமாக நமக்கு இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டப்படுங்க. உன் பகைஞனை நீ சிநேகி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சில வேளைகளில் இது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா இதை நாம் செய்தபடிக்க கர்த்தர் நமக்கு அளித்திருக்கிறார். Don't worry, கர்த்தர் நம்மை பார்த்து சொன்னாரு, எதை குறிச்சு கவலைப்படாத. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, கர்த்தாவே நீங்க எங்கள் தேவன், அதிகாலை நம்மை தேடுவோம். வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தில் என் ஆத்மா உண்மை தாகமாயிருக்கிறது. மிகமாயிருந்து நான் சிந்திக்கிறேன். எத்தனையோ பேரு நீ கஷ்டப்பட்டு வருத்தத்தோடு இருக்காங்க. ஈஸ்வரனுக்குள்ளமாக பயங்கர யுத்தம் வந்துருச்சு. இந்த யுத்தத்துல என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிக்க எனக்கு ஒரு பாரத்தை தாங்க என்று சொல்லி சொல்லிங்க. ஆண்டவரே, சில ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி எங்களுக்கு ஒரு பாரத்தை தாங்க உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறது, இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறதை பார்த்துட்டு அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் நீருக்கு ஆத்ம பாரத்தை நீ தரும்படி நான் ஜெபிக்கிறேன். சோத்திர ஜெபம் அப்படியாக நாம் ஜெபிப்போமா? சோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை. சோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வென்றினாலும் வேண்டிடவே. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வென்றினாலும் வேண்டிடவே. ஜபவரம் கிருபை தாருமே. ஜபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மாட்டம் காத்துவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. சோ நாம் நிர்மலமாக இருக்கிறது 23ஆம் வசனத்துல அவைகள் காலைதோறும் புதியவைகள் முதல் உண்மை பெரிதா இருக்கிறது. நீங்க சொன்னீங்கன்னா அது நீங்க எங்க வாழ்க்கையில செய்யுங்க. இது தகுதி இல்லாத மனுஷனுக்கு நீ கொடுக்கிற கிருபை. இந்த கிருபை நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் நாங்கள் கழித்து ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு வருஷத்தையும் நாங்கள் தாண்டுவோம். எங்களை பலப்படுத்துவேன். எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பலனை கொடுப்பீங்க.
எழுப்புகிற சத்தர்களின் ஆவிகளை முறையடித்து பெரிய விடுதலை, கொப்ப விடுதலை எங்களுக்கு கொடுப்பீர். உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. நீர் தேவன், உம்மை தேடி நீர் ரட்சகர், உம்மை நாங்கள் போற்றுவோம். உமக்கு நன்றி. நீ செய்த நன்மைக்காக நன்றி, உடைய இறக்கங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாழும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ தேரை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ தேரை நடத்தும். இயேசுவே பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் அற்புதர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவன் தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற நடக்கும். எங்கள் ஜெபத்தை கேளுமே, எங்களை காக்கும் தேவன் நீர். எங்கள் ஜெபம் கேளும் தேவனே, எங்களை காக்கும் தேவன் நீர். உங்க கிருபைகளினால் எங்களை நிரப்பி நிரப்பி நடத்துவீரையா. உங்க கிருபைகளால் என்னை நிரப்பி நிரப்பி நடத்துவீரையா. இயேசுவே நீங்க பெரியவர், இயேசுவே நீங்க நல்லவர், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ தேவை என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ தேவை என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த மாலை நேரத்துக்காக ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். இன்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக, சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். மன்றாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபங்களை கேட்டு விடுதலை அளிக்கிற தேவனாய் கர்த்தராய் இருக்கிறீர். இன்னாது எங்கள் ஜெபத்தை கேட்டு விடுதலை தாரும் தேவா. இந்நாளில் எங்கள் ஜெபத்தை நீ கேட்டு விடுதலை தாரும் தேவனே. நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே. ஆவியானவரே, விடுதலைக்காக ஏங்கி தவிக்கும் ஜனங்களை விடுவிக்க வல்லவனே. விடுதலைக்காக ஏங்கி தவிக்கும் ஜனங்களை விடுவிக்கும் தேவன் நீரல்லோ. இந்நாளில் எங்கள் ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்யுமே. இந்நாளில் எங்களின் ஜெபத்தை நீ கேட்டு அற்புதம் செய்தருளும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெபிக்கிறோம், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஆறுதலின் கரம், உடைய கிருபையின் கரம், உடைய இரக்கத்தின் கரம், உடைய தயவு நிறைந்த கரம் அங்கிருந்தது மூலமாக அது இருக்கிறது. உடைய சுத்த கிருபை, உடைய இரக்கங்களுக்கு அளவில்லை. அவைகள் காலைதோறும் பதிவுகளா இருக்கு. அதே போல எங்களை நடத்துகிறார்கள். தடைகளை உடைக்கிறோம். இயேசு கிறிஸ்து விலையேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீருக்கு சுகத்தை கொடுப்பீராங்க, விடுதலை கொடுப்பீராங்க. என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்களோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறாங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். உங்கள் நம்பிக்கை மீன் போகாது என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ சோர்ந்து போகாதே, உன் நம்பிக்கை மீன் போகாது. நீ நம்பி இருக்கிற ஆண்டவர் உனக்கு நன்மையான வேலை செய்வார். அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.